நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டலந்த தொடர்பில் புது தகவல்கள். மரணித்த அதிகாரி உயிருடன் ரணில் கைதாவாரா? வெற்றிலைக்கேணி கடலில் அதிகாலை பரபரப்பு. 3வது நாளாக தொடரும் மோதல். முகமாலையில் கயஸ் வாகனம் மோதியதில் யுவதியும் 2 இளைஞர்களும் படுகாயம். பாலியல் துன்புறுத்தலால் வெளிநாடு தப்பிச் சென்ற இலங்கை பெண் அரசியல்வாதி. இளவரசர் ஹரி நாடு கடத்தப்படுவாரா? நீதிபதியின் முடிவால் மீண்டும் சிக்கல். வரிகளால் மிரட்டும் ட்ரம்ப். அடுத்த பேரிடியை பரிசீலிக்க தயாராகும் கனடா. ட்ரம்பின் வர்த்தக போர் முட்டாள்தனமானது விமர்சித்துள்ள பிரான்ஸ் அமைச்சரின் திட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். பட்டணந்தவதி முகாமில் நடந்த கொடூரங்களுக்கு கண்கண்ட சாட்சியங்கள் மிக அதிகமாக உள்ளன. எனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அனைவரையும் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் என்று முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். மேலும் அப்போது பணியாற்றிய டக்ளஸ் பேரிஸை கைது செய்யுங்கள், தான் மரணித்து விட்டதாக டக்ளஸ் பேரிஸ் பகிரங்கப்படுத்தியுள்ளார். எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவர் இன்னும் உயிரிழக்கவில்லை எனவும் புபுது ஜெயகொட குறிப்பிட்டுள்ளார். தற்போது பாரிய சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பட்டணந்தவதி முகாம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே புபுது ஜெயகொட மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பட்டணந்த முகாம் ஆட்கொலை விவகாரத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் மறைக்கப்பட்ட உண்மைகளை முழு உலகமும் அறிய வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. எனவே தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு கண்களால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன. மேலும் காலம் தாழ்த்த வேண்டாம். சாட்சி வழங்கியவர்கள் வயது சென்று மரணிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? எனவே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். தற்போதைய அரசாங்கம் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூற முடியும். எனவே ரணிலை கைது செய்யுங்கள், டாக்டர் பீரிஸை கைது செய்யுங்கள், தான் மரணித்து விட்டதாக பகிரங்கப்படுத்தியுள்ளார். எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவர் இன்னும் உயிரிழக்கவில்லை. தாம் வாழும் போது உயிரிழந்து விட்டதாக பொய்யான தகவலை பரப்புவது பாரிய குற்றமாகும். அங்கு இடம்பெற்ற துன்புறுத்தலில் சுனில் டெல்குட பிரதான நபர், அவரையும் கைது செய்யுங்கள். அங்கு கடமையாற்றி போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்யுங்கள். அங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர் அண்மையில் பல தகவல்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார். சிலர் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இளைஞர்களுக்கு செய்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் கண்களால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன. அதேபோன்று சுதத் சந்திரசேகரை கைது செய்யுங்கள். ரணிலின் சீடராகவே சுதத் சந்திரசேகர செயற்பட்டார். அந்த பதவியிலிருந்து விலகிச் செல்லும் போது அவர் பட்டணந்த படுகொலைக்கு தொடர்பில் ரணிலுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். இது தொடர்பில் ஆராய்ந்த இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உழவு இயந்திரம் மூலம் 22 கயிர்களுக்கு மேல் கரைவலை தொழில் புரிவது சட்டமீறலாக உள்ள போதும் வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் 2 படகுகளில் 150க்கும் மேற்பட்ட கயிர்களை பாவித்து கரைவலை தொழில் புரிவதாக மற்ற கடற்றொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனால் ஏனைய கடற்றொழிலாளர்களின் வலைகள், படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெற்றிலைக்கேணியிலிருந்து 150க்கு மேற்பட்ட கயிர்களை பாவித்து குறித்து கரைவலை முதலாளி கேவில் கடற்பரப்பு வரை சென்று வருவதால் ஏனைய கடற்றொழிலாளர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக கூறுகின்றனர். குறித்த கரைவலை முதலாளியின் செயற்பாட்டால் அவரது கரைவலையில் சிக்குண்ட சிறு தொழிலாளி ஒருவரின் படகு இயந்திரம் சேதமடைந்துள்ளது. ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அப்பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே வெற்றிலைக்கேணி விநாயகபுரம் பகுதியில் தற்பொழுது தொழில் புரிந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிகாலை 6 மணிக்கு பிறகே கரைவலை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போதும் இவர்கள் சட்டத்துக்கு முரணாக நேர காலத்தை மீறி ஏனைய கடற்றொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் பாதிப்படைந்த கடற்றொழிலாளர்கள் குறித்த கரைவலை முதலாளியுடன் 3வது நாளாகவும் முறுகலில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கடற்றொழில் சமாசத்திற்கும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறுவதால் முறுகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதால் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் 3வது நாளாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி பழைய முகமாலை இந்திராபுரம் ஏனையின் வீதியில் 2 மோட்டார் சைக்கிளுடன் ஹையஸ்ட் ரக வாகனம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 ஆண்களும் ஒரு யுவதியும் பழைய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பாக பழைய போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் கொலை மிரட்டல்களால் நியூசிலாந்துக்கு தப்பி சென்றுள்ளதாக நியூசிலாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனக்கு கடுமையான உயிருக்கு ஆபத்தான மிரட்டல்கள் இருப்பதாக கூறி இலங்கையைச் சேர்ந்த பெண் அரசியல்வாதி நியூசிலாந்துக்கு சென்றுள்ளார். அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்திய நபர்கள் அவரது வீட்டுக்கு வந்து மிரட்டியதாகவும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து 32 வயதான அவருக்கு தற்போது நியூசிலாந்தில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை தனது அரசியல் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றால் ஒரு முக்கிய அரசியல்வாதியுடன் பாலியல் உறவு கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை பெண் அரசியல்வாதியை மிரட்டிய நபர் 2019 இலங்கையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் பிரித்தானிய இளவரசர் ஹரி தனது சுயசரிதை புத்தகத்தில் தான் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறிய விடயம் மீண்டும் சிக்கலை உருவாக்கியுள்ளது. இளவரசர் ஹரி தனது சுயசரிதை புத்தகமான ஸ்பேர் என்னும் புத்தகத்தில் தான் பலவித போதைப் பொருட்களை சோதித்து பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அமெரிக்காவில் வாழ விசா கொடுக்கப்பட்டிருக்க முடியாது. ஆக அவர் விசா விண்ணப்பத்தில் தனது போதைப்பொருள் பயன்பாடு குறித்து பொய் சொன்னாரா என த ஹெரிடேஜ் பவுண்டேஷன் எனும் அமைப்பு கேள்வி எழுப்பிய விடயம் நீதிமன்றம் வரை சென்றது. வழக்கை விசாரித்த கார்ல் நிக்கோல்ஸ் எனும் நீதிபதி இளவரசர் ஹரியின் விசா தொடர்பான ஆவணங்களை அவரது தனி உரிமை கருதி வெளியிட இயலாது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது நீதிபதி நிக்கோல்ஸின் முடிவில் மாற்றம் தெரிகிறது. ஹரியின் விசா தொடர்பான ஆவணங்களை வெளியிடலாம் என தற்போது அவர் தெரிவித்துள்ளார். த ஹெரிடேஜ் பவுண்டேஷன் ஹரி தனது விசா விண்ணப்பத்தில் தான் போதைப்பொருள் பயன்படுத்திய விடயத்தை மறைத்து விட்டாரா என்பதை அறிவதற்காக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஹரியின் விசா குறித்த ஆவணங்களை வெளியிட கோரியுள்ளது. அதைத் தொடர்ந்து நாளை மார்ச் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹரியின் விசா தொடர்பான சில ஆவணங்களை வெளியிட நீதிபதி நிக்கோல்ஸ் அறிவுறுத்தியுள்ளார். ஆகவே ஹரி நாடு கடத்தப்படலாம் எனும் ரீதியில் மீண்டும் செய்திகள் வெளியாக துவங்கியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் வரிகளால் மிரட்டி வரும் நிலையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் F-35 போர் விமானங்களை வாங்கும் முடிவை கனடாவின் புதிய அரசாங்கம் கைவிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை கனேடிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமையால் இது உறுதி செய்யப்பட்ட முடிவென்றே கூறப்படுகிறது. அமெரிக்க F-35 போர் விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மறுபரிசீலனை செய்வதாக ஐரோப்பிய நாடான போர்த்துகல் கூறிய 2 நாட்களுக்கு பிறகு கனடாவில் இந்த முடிவு வெளியாகியுள்ளது. மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய வரிப்போர் மற்றும் அட்லாண்டிக் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான அவரது நடவடிக்கைகள் மீது சர்வதேச அளவில் கோபம் அதிகரித்து வரும் நிலையிலே போர்த்துகல் இந்த முடிவுக்கு வந்துள்ளது. அனைத்து கனடிய பொருட்களுக்கும் 25% வரிகளை விதித்து அமெரிக்காவின் வடக்கு அண்டை நாடான கனடாவை ஜனாதிபதி ட்ரம்ப் தடுமாற வைத்தார். அத்துடன் கனடாவை 51வது மாகாணமாக மாற்ற பரிந்துரைப்பதன் மூலம் தொடர்ந்து கனடியர்களை கோபப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் கனடாவில் புதிதாக பொறுப்பேற்ற பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவுடனான F-35 ஒப்பந்தம் தற்போதுள்ள நிலையில் கனடாவுக்கு சிறந்த முதலீடா என்பதை தீர்மானிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அது மட்டுமன்றி கனடாவின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வேறு வழிகள் இருந்தால் அதையும் பரிந்துரைக்கவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2023 ஜனவரி மாதம் அமெரிக்காவின் மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனமான லாக்ஹீட் மார்டினுடன் மொத்தம் 19 பில்லியன் கனேடிய டாலர் மதிப்பிலான 88 F-35 போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கனேடிய அரசாங்கம் கையெழுத்திட்டது. அத்துடன் 16 விமானங்களுக்கான தொகையை ஏற்கனவே கனேடிய நிர்வாகம் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ள கனேடிய நிர்வாகம் அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் மாறிவரும் சூழலை கருத்தில் கொண்டு நாம் நமது முடிவுகளை முன்னெடுக்க வேண்டும். மேலும் ஒப்பந்தம் அதன் தற்போதைய வடிவத்தில் கனேடியர்கள் மற்றும் கனேடிய ஆயுதப்படைகளின் நலன்களுக்காக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே போர்த்துகல் நிர்வாகமும் அமெரிக்க F-35 போர் விமானங்கள் மற்றும் ஐரோப்பிய விமானங்கள் இரண்டையும் ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதனால் கனடா மற்றும் போர்த்துகல் நிர்வாகங்கள் F-35 போர் விமானங்கள் தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு கடும் அழுத்தம் அளிக்கக்கூடும் என்றே கூறப்படுகிறது.
டிரம்பின் வர்த்தக போர் முட்டாள்தனமானது என விமர்சித்துள்ளார் பிரான்ஸ் நிதியமைச்சர். அத்துடன் நேரில் அமெரிக்காவுக்கு சென்று நிலைமையை சீர் செய்யவும் திட்டமிட்டுள்ளார் அவர். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு 200% வரிகள் விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் பிரான்ஸ் நிதியமைச்சரான எரிக் லொம்பார்ட் டிரம்பின் வர்த்தக போர் முட்டாள்தனமானது என விமர்சித்துள்ளார். அத்துடன் தான் விரைவில் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள லொம்பார்ட் இந்த வரி விதிப்பு அறிவிப்புகளால் உருவாகியுள்ள பதற்றத்தை நீக்க அமெரிக்கர்களுடன் பேச வேண்டியுள்ளது என்றும் கூறியுள்ளார். இப்படி வரிகள் விதிப்பதன் மூலம் அமெரிக்கா தன்னைத்தான் காயப்படுத்திக் கொள்கிறது என்று கூறியுள்ள லொம்பார்ட் இது ஒரு முட்டாள்தனமான போர் என்று விமர்சித்துள்ளார். நீங்கள் இதுவரை இணைத்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இதுபோன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.